நம்மளை நம்பி நிற்கிறவன் அவ்வளோ சாமானியமாக தியானத்தில் சாக மாட்டான். இந்த அங்கிட்டு இங்கிட்டு சைடில் போகிறவனுக்கு தான் உடல் பிரச்சனையாகும். நம்மளையே நம்பி நிற்கிறவனுக்குள்ள என்னன்னா பார்வதி தேவி அவனுக்கு வந்து கைடன்ஸ் பண்ணுவான். ஆனால் ஒரு பெண்ணாலே இன்னைக்கு சமன்படுத்த முடியலைன்னா அவளே மிஸ்மேட்சில் இருக்கிறா. அதனால தான் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களால் உங்களால் சமன் பெற்றுக்கொள்ள முடியலை. இப்போ சிவன் சமன் பெற்றார், பார்வதி சிவனால் சமன் பெற்றாங்க. அப்போ ரெண்டும் நல்ல தன்மையோட ஒரு செயல் வடிவத்தோடு இருக்கும்போது அங்கே கருமவினை மாயை இல்லாத ஒரு நல்ல சூழலில் ரெண்டு பேரும் நல்ல வளர்ந்து குரோத்தாக நின்று இந்த உலகத்துக்கு போதனைகளையும் போதிப்புகளையும் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம நல்ல கால் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும். இது எவன்கிட்ட இருக்குன்னா ஞானிகிட்ட தான் இருக்கும். நல்ல வாக்கு உபதேசமாக இருக்கும். இப்படிதான் நல்ல முகம், இப்படி தெய்வீகமான முகம் அவன் பார்த்தானா செல்வமும் கிடைக்கும், ஞானமும் கிடைக்கிற மாதிரி ஒரு சேர்வு. எத்தனையோ இடங்கள் இருக்கும்போது சில இடங்களில் போய் நம்ம உட்காரும்போது உட்காரே விட மாட்டோம். அது உட்கார விடாதது காரணம் தேவி தான். இந்த இடத்துல உட்காந்தனா உடல் பழுதாயிரும், உடல் நோய்வாய் வந்துடும். உடலில் என்ன ஆகும்? உடல் வந்து வேற மாதிரி தன்மைக்கு மாறி தியானத்தாலே ஒரு நோய் உருவாகிரும். உலகத்தில் பெரிய சவால் நல்ல தியானத்தை நல்ல குருவை உன்னால் கண்டே பிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சாலும் அடுத்தது என்ன சொல்றாங்க? தக்க வச்சு கொள்ள முடியாது. பஞ்சபாண்டவர்கள் கிருஷ்ணனை தக்க வைத்தார்களா இல்லை கிருஷ்ணன் பஞ்சபாண்டவரை தக்க வச்சாங்க? வாத்தியாரா இருக்கக்கூடாதுங்க. வாத்தியாருக்குள்ள நல்ல தன்மை இருந்தாதான் அவர் ஒரு குருவா மாற முடியும். ஒரு குருக்குள்ள கடவுள் இருக்கணும். கடவுளுங்கிறவன் சந்திரனும் சூரியனும் இருந்தாதான் குரு கடவுளாக இருப்பார். அப்ப கடவுள் என்ன பண்ணுவார்னா குருங்கிற அந்தஸ்தை கடவுள் கொடுப்பார், பல்கலைக்கழகம் கொடுக்காது. என்னுடைய ரோல் என்னன்னா நான் போய் நிற்கிற இடங்கள்லாம் அந்த இடம், அந்த மண், அந்த தரை, அந்த வீடு, அந்த கடை, அந்த மரங்கள், வழிகள், செடிகள் எல்லாமே சமன் பெறும். அந்த சமன் பெறத்துக்கு ஒரு வாய்ப்புகள் உருவாகும். தியானத்துக்குள்ள அதனால தான் ஒரு குலம் சார்ந்து அப்படிங்கிறது ஒரு குரு ஏன் கிடைக்கணும் அப்படின்னா, இப்போ நான் ஏன் கிடைக்கணும் உங்களுக்குன்னா, நான் வந்து பார்வதியால் வளர்க்கப்பட்டவன். தியானத்துக்கு அடிப்படையே பார்வதி தான். புரியுதா? களத்தில் சூரியன் வேலை செய்ய மாட்டான். முதல்ல சூரியனை வேலை செய்ய வைக்கிறது, சூரியனுக்கே வேலை கொடுக்கறது, சூரியனையே உருவாக்குறது, சூரியனுக்கே நீ ஒரு சூரியன் அப்படின்னு வந்து அவனை உணர்த்துறதே பார்வதி தான். புரியுதுங்களா? அதான் உலகத்துல மையம் முதல்ல ஞானவான் என்பது பார்வதி தான். ஞானத்துக்குரிய கலையில் இருக்கிற எல்லா கலையும் இருக்கு பாருங்க. சரஸ்வதி ஞானத்தை அப்படி உட்காந்துருக்கா பாருங்க. ஒரு என்னது என்ன ஏதோ வச்சுட்டு உட்காந்துருக்கா, வீணைய அதை வச்சுட்டு உட்காந்துருக்காளா. அடுத்தது என்ன பண்றா? ஏதோ ஒரு சொம்பை வச்சுட்டு உட்காந்துருக்காளா காசை வச்சுக்கிட்டு. அடுத்தது என்ன பண்றா? ஒரு சோத்தை வச்சுட்டு உட்காந்துருக்காளா. அடுத்தது என்ன பண்றா? எல்லாத்தையும் அவதான் வச்சுட்டு உட்காந்துருப்பா. நம்மால் பாம்பை வச்சுட்டு உட்காந்துருப்பாரு. புரியுதா? அப்ப நம்மால கழுத்துக்கு பாம்பை ஏற்றி விட்டதே அவதான். அப்ப அவதான் ஞானத்துக்குரியவள். புரியுதா? அதுதான் தேவி நினைச்சதுனாலதான் ராமகிருஷ்ணர் பூசாரியா வாழ்ந்துட்டு செத்து போகாம ஞானவானா மாறினாரு. அப்ப ஒரு குரு பரம்பரை எப்படி உருவாகுதுன்னா, முதல்ல இந்த சில்னஸான செயல்ல இருந்து ஒருத்தனுக்கு கிடைக்கப்பட்டணும். புரியுதா? அப்ப நம்ம பரம்பரைக்குள்ள மோசமா தியானம் பண்ணி அவனு செத்து போயிட மாட்டான், கொஞ்சம் பாதுகாக்கப்படுவான். அவன் உடல்ல உபாமைகள் இருந்தாலும் நம்மளை நம்பி நிற்கிறவன் அவ்வளோ சாமானியமா தியானத்துல சாக மாட்டான். இந்த அங்கிட்டு இங்கிட்டு சைடில் போறவனுக்கு தான் உடல் பிரச்சனையாகும். நம்மளையே நம்பி நிற்கிறவனுக்குள்ள என்னன்னா பார்வதி தேவி அவனுக்கு வந்து கைடன்ஸ் பண்ணுவான். அப்போ ஒரு வழிவகையில செய்து சந்திரனும் சூரியனையும் சமன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பான். உடல் சமன்பட்டாகணும். 21 வயசுல ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ கல்யாணம் பண்றதே உடல் சமன் பண்றதுக்கு தான். இல்லைன்னா உடல் சமனற்று போய் அங்க என்ன ஆகும்? களி எப்படி வேலை செய்தோ அந்த மாதிரி காமம் வேலை செஞ்சு ஒரு ஆணைய பெண்ணைய வாழ்க்கையை சீரழிச்சிரும் அப்படின்னு அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, திருமணங்கிற ஒரு பந்தத்தை எதுக்கு ஏற்படுத்துறாங்கன்னா, சமன் செய் உடலை சமன் செய்யறது எவனாலையும் செய்ய முடியாது. உன் வாத்தியார் வந்து உடல் சமன் அப்படின்னா செய்ய முடியாது.
அப்பா யாராவது உங்க அப்பா தூக்கிட்டு வந்து தண்ணியில போட்டு உடல் சமன்னா செய்ய முடியாது. ஆனா ஒரு பெண்ணு செஞ்சிருவா. புரியுதுங்களா? இது ரொம்ப ரொம்ப அவசியம் இது உலகத்துல. ஆனா ஒரு பெண்ணால இன்னைக்கு சமன்படுத்த முடியலன்னா அவளே மிஸ்மேட்சில் இருக்கிறா. அதனாலதான் உங்க வீட்டுல இருக்கிற பெண்களால உங்களால சமன் பெற்றுக்கொள்ள முடியல. இப்ப சிவன் சமன் பெற்றார், பார்வதி சிவனால் சமன் பெற்றாங்க. அப்ப ரெண்டும் நல்ல தன்மையோட ஒரு செயல் வடிவத்தோட இருக்கும்போது அங்க கர்மவினை மாயை இல்லாத ஒரு நல்ல சூழல்ல 2 பேரும் நல்ல வளர்ந்து குரோத்தா நின்று இந்த உலகத்துக்கு போதனைகளையும் போதிப்புகளையும் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நல்ல தன்மையில் போகம் நடந்தால் நல்ல தன்மையில் போதனைகள் நடக்கும். புரியுதா? ஊரே வச்சுக்கிட்டு பிபி ஊதி மோளம் கட்டி பிறைய 1000 பேத்துக்கு பண்ணி அங்க காமம் நடந்தால் போதனை நடக்காது, கோர்ட்ல டைவர்ஸ் தான் நடக்கும். இப்ப மனிதனிடம் காமம் நடக்கிறது, ஞானிகளிடம் போகம் நடக்கிறது. போகமே ஞானத்துக்குரிய செயலாகும். அப்ப அவன் எப்படி தேவிய சாட்சிக்கு வச்சுக்கிறான், தன்னுடைய சிவனை சாட்சிக்கு வச்சுக்கிறான். அப்ப அவன் ஒரு வேலை செய்யறான். அதுதான் நான் பல நாள் சொன்னேன், பெட்ரூமே பூஜ்யமாக இருக்க வேண்டும். புரியுதா? ஏன்னா இறைவன் இல்லாமல் நீ எதையும் கற்றுக்கொள்ளவோ எதையும் செய்ய முடியாது. படைப்பு என்பது அவனால் உருவாக்கப்பட்டது. அவனுக்கு தெரியாம இந்த உலகத்துல என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கறது அதோட விஷயம். ஏன்னா உனக்குள்ள காற்றா இருக்கிறவனே இறைவன் தான். அவனுக்கு தெரியாம நீ என்ன பண்ணிடுவ அப்படிங்கிறது தான் இதோடைய தத்துவ செயல் வடிவமா இருக்கு. அதனாலதான் பிரதானமாக இந்தியா முழுக்க அந்த ஞானிகள் தேவிகளை நிறைய இடங்களை தோற்றி வைத்ததுக்கும் நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டதுக்கும் அதுதான். ஏன்னா அது ஞான உபதேசமாக இது காற்றுப்பா, இது சில்னஸான காற்றுப்பான்னு சொன்னா உனக்கு புரியாது. அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்க, எங்க ஆளுங்க எல்லாம் போடுறா, திருக்கடையூர்ல அபிராமியை ஒன்று வைடா, இங்க வைடா, காஞ்சிபுரத்துல காமாட்சியை வைடா, அங்க சிங்கேரியில சாரதாவை வைடா, அங்க மூகாம்பியில அந்த அம்மாவை வைடா அப்படின்னு சொல்லி ஆங்காங்கே ஒரு தேவிக்கு ஒரு பேரை வச்சு தாக்கி விட்டுட்டாங்க. அங்கிட்டு வாராகியை வைடா, இங்க மாரியம்மனை தூக்கி வைடா, அப்புறம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பக்கம் கல்கத்தா பக்கம் காளியை தூக்கி வைடா. இது எல்லாம் இப்ப காற்றுப்பா, சில்னஸான காற்று, சில்னஸான காற்றா அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. இப்ப சில்னஸான காற்று அப்படின்னு ஒரு தேவிக்கு பேர் வச்சு வைக்க முடியுமா? புரியுதா? அப்போ அவனுக்குள்ள அவங்க இதை பரப்பல. இதுதான்டா அடையாளம், இதாலதான் இந்த உலகம் வாழப்போகுது, இதுதான் உலகத்தோட செயல், இதுதான் படைக்கும், இதுதான் உருவாக்குதல். அப்ப இறைவன் என்பது, சிவன் என்பது பின்னால் இருப்பார், முன்னாள் களத்துல பணி செய்யறது தேவி தான் செய்வா அப்படிங்கிறது தான் கூறு. புரியுதா? அப்ப சூரியனுக்கு சூரியனாக பணி செய்வதற்கு தேவி தான் பணி செஞ்சு கொடுத்தா அப்படிங்கிறது தான் வரலாறு. தேவி அந்த இது இல்லைன்னா இங்க உலகம் இல்லை, உலகத்தோட செயல் இல்லை. அதனாலதான் சொல்லிட்டேன், பெண் இல்லாமல் ஒரு ஆண் வெற்றிடமா இருக்கலாம், சும்மா உட்காந்துருக்கலாம், விசிறி கிசிறி எதுவுமே கிடையாது, ஃபேன்லாம் கிடையாது, சும்மா அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். அதுக்காக நீங்க போய் ஒரு பெண் வேணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கையை எங்கிட்டாவது இடத்துல உருண்டுகிட்டு இருக்காத. நான் சொன்னது காற்ற சொல்றேன். அடுத்தது ஒரு பெண்ணு வரணும்னா அது தேவியா வரணும்னு சொல்றேன். தேவிங்கிற பேர் கொண்ட ஒரு பொண்ணு வரக்கூடாது, அதையும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? ஏதோ கல்யாணம் பண்ணிட்டா ஏதோ ஞானம் அடைஞ்சிடலான்னு போய் ஏதாவது தூக்க மாட்டிக்காத நீ புரியுதா? அப்படியெல்லாம் அர்த்தத்துல நான் சொல்லலப்பா. நம்ம ஊர்ல இருக்கிற சில பெண்களை பார்த்து இவங்க தேவி அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இது மிஸ்மேட்சா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். உங்க வீட்டுல இருக்கிற பெண்களை, நீங்க உங்க வீட்டுல இருக்கிற ஆண்களை நீங்க தெரியும். உங்க வீட்டுல இருக்கிற ஆண்கள் நெருப்பா இல்ல, ரொம்ப வெறுப்பா தான் இருக்கிறாங்க. புரியுதா? உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் சில்னஸா இல்ல, ரொம்ப புகைச்சலா இருக்காங்க, கண்ணு எரியுது. புரியுதா? இது ரெண்டும் மிஸ்மேட்ச். புரியுதா? ரெண்டும் மிஸ்மேட்சா இருந்துட்டு அதுக்கப்புறம் லைஃபை தேடி தேடி அலையிறாங்க. இது என்ன லைஃப், என்ன வாழ்க்கை அப்படின்னு தேடி தேடி அலையிறாங்க. அதான் இறைவன் சொல்றான், தேடி தேடி அலையிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு தேவியிடம் சரியான விஷயம் ஆகிட்டனா நீ தேடுறதே சுகம் அப்படின்ட்டான்.
புத்தர் தேடும் போது ஒரு சுகமாக இருந்தது. ஏன்னா அவன் எந்த குலத்திலிருந்து? நான் தேவி குலத்திலிருந்து. இப்ப நம்ம 1000 தேடினாலும் தியானம் சுகமா இருந்ததுக்கு காரணம் கொடுக்கிறவ கொடுத்தா. புரியுதா? கொடுக்கிறவ கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் எப்பயுமே பெற வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். கொடுக்கிறவங்க கொடுக்கணும், வாங்குறவங்ககிட்ட வாங்கணும்பாங்க. முகம் பார்த்து காசு வாங்குடா, முகம் பார்த்து வாக்கு வாங்குடாம்பாங்க நம்ம ஊர்ல. முகம் பார்த்து திருமணம் நல்லது கெட்டதெல்லாம் வைக்கணும். இவன்கிட்ட இவன்கிட்ட போய் காசு வாங்கினியா, முடிஞ்சு போச்சுடா, சோழி முடிஞ்சுடாம்பாங்க. அந்த மாதிரி முகம் பார்த்து காசு வாங்கு, முகம் பார்த்து வாக்கு வாங்கு. கால் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கு, காலை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணுமா? கால்னா இந்த கால் தகுதியான காலா? முகம் பார்த்து வாங்கணும். அதே மாதிரி நல்ல வாக்கு, அது பார்த்து அவன்கிட்ட நல்ல வார்த்தையை சொல்லுங்க, உபதேசம் வாங்கணும். நம்ம நல்ல கால் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும். இது எவன்கிட்ட இருக்கும்னா ஞானிகிட்ட தான் இருக்கும். நல்ல வாக்கு உபதேசமா இருக்கும். இப்படிதா நல்ல முகம், இப்படி தெய்வீகமான முகம் அவன் பார்த்தானா செல்வமும் கிடைக்கும், ஞானமும் கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அவன்கிட்ட அவன் கால் எப்படி இருக்கும்? தெய்வீகமா இருக்கும். அவன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு எவனாவது ஒருத்தன் உயர்வான பதவியை கொடுத்துட்டான், இதை கொடுத்துட்டான்னா அவன் காலை பிடிச்சிக்கிட்டே கிடக்குறீங்க. அப்ப அது மாதிரி எல்லாம் ஒரு சூழல்ல சந்தர்ப்பத்துக்காக தன்னுடைய சுயநலத்துக்காக பண்ணிக்கிற வேலை அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். அதை ஞானத்துக்குரிய ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா, நீ இதை வணங்காம உழுகாம உள்ளுக்குள்ளே சரணடைஞ்சுக்கோ, உள்ளுக்குள்ளே வணங்கிக்கேன்ட்டான். என்னுடைய காலாவே உள்ள சுவாசத்தையே நீ நினைச்சு வணங்கிக்க, வெளியில வணங்காத, அது டைம் வேஸ்ட் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். புரியுதா? அதனாலதான் சரணாகதியை கற்றுக் கொடுத்து சந்திரகலையும் சூரியகலையுமே நீ கும்பிட்டனா என்ன கும்பிட்ட மாதிரி. நீ இந்த சந்திரகலைக்கும் சூரியகலைக்கும் அந்த காற்றுக்கு மாலை போடுவியா? போட மாட்டல. அப்ப அதை வணங்குறதோ, அதை நேசிக்கவோ, அதை உள்வாங்கவோ முடியும். அதை பண்ணிக்க. அப்ப வெளியில எதுவும் பண்ணாத, சடங்கு சம்பிரதாயத்தை எடுத்துட்டு வராத. ஏன்னா நான் ஒரு குரு என்று நீ நினைக்கிறன்னா, நான் காற்றாதான் இருக்கிறேன். ஏன் காற்றைதான் நீ வணங்கணுமே வந்து என்னோட சூலத்தை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உடலுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உருவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. எந்த அவசியமும் ஏற்படலை. அதை நீ ஏற்படுத்தாத. ஏன்னா உடலுக்குரிய நானே அதை வேண்டான்னு சொல்லும்போது நீ ஏன் அந்த உடலை போய் தூக்கிக்கிட்டு கொண்டாடுறாங்கிறது தான் கேள்வி. புரியுதா? நம்ம போனதுக்கு அப்புறமும் உருவத்தை ரொம்ப போட்டு தேய்க்காத, காற்ற அதை காத்துக்க, போய்க்க அப்படின்னு சொல்றோம். அந்த உருவம் வந்து உனக்கு ஒரு ஞாபகார்த்தமாக இப்படி ஒரு உருவத்தில் இருந்து ஒருத்தர் பணி செஞ்சிருக்கிறாருன்னு பாரு. புரியுதா? அவ்வளவுதான் அது. அப்போ உனக்குள்ள ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அந்த உருவத்துக்கு மேல ஒரு மரியாதை இருக்கும். என்னன்னா, பாரு இந்த உடல்ல இருந்து எவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுத்து இருக்கிறாரு. இவ்வளோ உடல் அவன் எங்க மரியாதைப்படுவான்னா, உங்களுக்கு அதுதான் நாளைக்கு உங்களுக்குள்ள சந்திரக்கலையும் சூரியக்கலையும் ஒவ்வொரு நாளும் தீவிரமா ஓட ஓட அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஒருத்தனுடைய எவ்வளவு பெரிய துயரத்தையும் துன்பத்தையும் ஒருத்தன் சந்திக்கிறான், எப்படி போராடுகிறான் அப்படிங்கிறத. அந்த சந்திரக்கலையும் சூரியக்கலையும் உங்களுக்கு ஈக்குவலா இருக்குல்ல, அந்த பார்ட்னர்பாங்கல்ல, ஒரே ஈக்குவல் பார்ட்னர். 2 பேரும் 50% பெண், 50% ஆண். மனைவியும் கணவனும் குடுக்கல் வாங்கல்ல கரெக்டா இருக்கணும். எதுவுமே ஒளிவு மறைவு இல்லாம 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு அந்த குடும்பம் சிறப்பா இருக்கும்பாங்கல்ல. அந்த மாதிரி அந்த ஈக்குவல் பார்ட்னர் சந்திரக்கலையும் சூரியக்கலையும் ஓடும் போதுதான் உண்மையான தியானம் என்னங்கிறது உனக்கு அன்னைக்கு தான் தெரியும். அதோடைய கஷ்ட நஷ்டங்கிறது என்னன்னு தெரியும். அப்ப நீ என்ன பண்ணுவனா, தன்னுடைய குருவோடைய உருவத்தை பார்த்துட்டு வியர்ந்துருவ. இந்த உடலுக்குள்ள இவ்வளவு பெரிய கலையை வச்சுக்கிட்டு எப்படி போராடி இருக்கான் மனுஷன், எப்படி வாழ்ந்திருக்கிறான், எத்தனை இரவுகள் எத்தனை பகல்கள்ல இந்த உடல் என்னென்ன செயல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. இதுதான் விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ணரை மிரண்டு போனதுக்கு காரணம். அந்த கலை இல்லை, இவருக்குள்ள தியானம் அடி பிரிச்சு எடுக்குது. மனுஷன் அங்க அப்படி கதறான், கண்ணீர் விடுறான் ஆளு. கீதையை பத்தி உரையாடிக்கிட்டு இருக்கும் போதே சமாதிக்கு போயிடுவான் ஆளு விவேகானந்தர். அப்பதான் தெரியுது ராமகிருஷ்ணருடைய வலி வேதனை. ஆகா, அதே மாதிரி ராமகிருஷ்ணர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒடுங்கிடுவாராம். அதே மாதிரி அவர் வந்து நிறைய அவஸ்தைகள், அதுக்கெல்லாம் காரணம் இது ரெண்டும். அப்படி ஆதிக்க செலுத்துறவங்க அப்படி வருவாங்களாம் 2 பேரும். ஏன்னா ரெண்டு போர்ஸுங்க. ஒரு சுனாமி எப்படி எழுந்து வருது, அந்த மாதிரி தான் சூரியனும் சந்திரனும் எழுந்து வரும்போது ஒரு பெரிய போர்ஸ் இந்த உடல்லாம் அப்படி அசைச்சு பார்த்துருவாங்க. இந்த உலகத்தை நான் சொல்றேன்ல, 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா உலகத்தை அப்படி அண்ட சராசரத்தை ஆட்டி விட்டுருவாங்க.
எவனும் அங்க எந்த சிப்பாயி எந்த குண்டு கிண்டு எவனும் நிக்க முடியாதுங்க, அசைக்க முடியாதுங்க. அவங்க 2 பேத்துக்கிட்ட ஆட்டி விட்டுருவாங்க. அந்த உலகத்தை ஒரு நிமிஷம் அப்படி சம்பிக்க வச்சிருவாங்க. அதான் சொல்றான்ல ஞானப்போர் அப்படி இப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கலியை அழிக்கன்னா குண்டலினி சக்தி எழுந்து தலைக்கு போயிட்டான்னா, அவனோட உண்மையிலே தேவி இணைஞ்சிருந்தான்னா எந்த கொம்பனாலையும் தொட முடியாதுங்க. அப்படி அசைச்சு பார்க்க முடியாது. அப்படி ஒரு 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 ஒருத்தன் சொல்றான்ல, ஒரு இந்த உலகத்திலே வர்ணிக்க முடியாத மாவீரன் அப்படிங்கிறதான் அது. அதுதான் பரசுராமனை சொன்னான், அதை தான் அர்ஜுனனை சொன்னாங்க, அதை தான் எத்தனையோ பேரை சொன்னாங்கல்ல. அதுக்கு பெரிய மாவீரனாக எடுத்துக்காட்டாக வில்வித்தையில ராமனை சொன்னாங்க, பல அசைக்க முடியாத ஆஞ்சநேயனை சொன்னாங்க. எல்லாமே எதை சொன்னாங்கன்னா குண்டலினி சக்தி. அவன் களத்துல நின்று முருகன் சூரசம்காரம் பண்ணானா என்ன சூரசம்காரம் பண்ணான்? தேவி வேலு கொடுத்தானா என்ன கொடுத்தா? சூரியனை அப்படியே எடுத்துட்டு போனா பணி செய்ய முடியாது. அதோட ஒரு சாந்தத்தை தூக்கி உள்ள அப்ப ஒரு ஞானவான் நின்று போர் செய்யறானா அந்த அலைவரிசைக்கு முன்னாடி எவனாலையும். இப்ப நம்ம உட்காந்துருக்கோம் வீடுகள்ல நடக்க வர்ற இடத்துல எல்லாம் என்ன ஆகுதுன்னா, அந்த உடலை அப்படி தூக்கி அப்படி பந்தாடி ஃபுட்பால் ஒரு மேட்சுக்கு போகல, மேட்சை போய் பார்க்கும்போது ஒரு நல்ல வீரன்ட்ட என்னன்னா அவன் காலை விட்டு பந்து போகதான். ஒரு ஃபர்ஸ்ட் 2 டீம் ஆடுதுன்னா 2 டீமும் சமமா ஆடுவாங்கல்ல. ஒரு டீம் அவனுக்கு வாய்ப்பே கொடுக்காம மேட்சை கடைசி வரைக்கும் இவங்க கையில வச்சிருப்பாங்கல்ல, அதாப்பா சந்திரகலை சூரியகலை. கடைசி வரைக்கும் வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. அந்த பீக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் பீக்கும்பாங்களா. இந்த மாதிரி 2 பேரும் பீக்ல நிற்கும் போது அங்க ஒன்னும் செய்ய முடியாது. இந்த உடல்லாம் அப்படியே பதைத்து போயிடும். புரியுதா? இந்த உடல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அமியில நசுங்கின மிளகா மாதிரியும் தேங்காய் மாதிரி அப்படியே சுருங்கி கிருங்கி விரிந்து அப்படியே இப்படின்னு அப்படி நெளியும். புரியுதா? அதுதான் நம்ம எல்லாம் அப்படி கதறது, சமயத்துல உள்ள கதறது. ஏன்டா இந்த தியானம் எங்கிட்டாவது ஓடி போயிடலாமா ஜன்னலை பிச்சுக்கிட்டுன்னு கூட உண்மையிலேயே தோணும். அப்ப உன்னோட குருவோட போட்டோவை பார்க்கும்போது உன்னை அறியாமல ஒரு ஃபீல் வரும். ஆகா, நாள் இந்த உடலுக்குள்ள எப்படா வேலை பார்த்துருக்கான், என்னென்ன வேலை செஞ்சிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுக்குத்தான் இந்த உருவம் தேவைப்படும், வணங்க தேவைப்படாது. ஒரு நாள் அந்த ஃபீல் கண்டிப்பா ஏற்படும். அப்ப இந்த சில காய்த்து அதுக்குள்ள ஒரு பெரிய வேலை நடக்கும். அப்ப இந்த உலகத்துல களியை அழிக்கிறதுக்கு இந்த 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா இவங்களை வீழ்த்தவோ இவங்களை எதுவும் அசைச்சு பார்க்கவோ முடியாது. ஐயோ, தலைக்கு மேல கழுத்துக்கு மேல எல்லாம் நாகம் எழுந்து 2 பேரும் அவானனும் இவனும் இணைஞ்சிட்டாங்கன்னா இவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறாங்க. எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல்ங்கிறாங்க. என்ன ரீடிங்கா? எடுங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழலை உலகத்துல யாராலையும் பார்க்க முடியாது. அப்ப உயர்ந்த தியானம் சமன் பெறணும். ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ கிடைக்க வேண்டியது என்னன்னா சமமான தியானம் கிடைக்கணும். அதனாலதான் ஞானிகள் சொன்னா சமமான இடங்கள்ல தியானம் பண்ணு. எல்லா இடங்கள்லையும் நாங்க உங்கள்கிட்ட சொல்லி கொடுக்கறது என்னன்னா, ஊர்ல இருக்கிற சிவ ஜமாதி எல்லாம் போய் முட்டிக்கிட்டு கிடக்காத, ஊர்ல இருக்கிற கோயிலெல்லாம் திறந்து வச்சிருக்காங்கிறதுக்காக உள்ள பூராத. அங்க அவன் ஒரு தன்மையில சமாதி அடைஞ்சிருப்பான், உன் உடல் பிச்சுக்கிட்டு போயிடும், உன் உடல் ஒரு மாதிரியா படுத்துரும், உன் உடல் ஒரு மாதிரியா ஆயிரும். அப்ப எவன் கேள்வி கேட்காமலே எதுவும் செய்யாம நீ போய் கண்ட இடத்துல உட்காந்து தியானம் செய்யாத. காசியில எத்தனையோ இடங்கள் இருக்கும்போது சில இடங்கள்ல போய் நம்ம உட்காரும்போது உட்காரே விட மாட்டான். அது உட்கார விடாதது காரணம் தேவி தான். இந்த இடத்துல உட்காந்தனா உடல் பழுதாயிரும், உடல் நோய்வாய் வந்துடும், உடல்ல என்ன ஆகும், உடல் வேற மாதிரி தன்மைக்கு மாறி தியானத்தாலே ஒரு நோய் உருவாகிரும். அப்ப இங்கேருந்து எந்திரு. ஏன்னா இங்க 2 காற்று சேர முடியாது, நாங்க 2 பேரும் காம்பினேஷன் பண்ண முடியாது. அப்ப பொது இடங்கள்ல உன் மனைவி தான் கட்டி பிடிப்பியா, பொது இடங்கள்ல உன் மனைவி தான் முத்தம் கொடுப்பியா, அந்த மாதிரி நாங்க 2 பேரும் இணைந்து இங்க பணி செய்ய முடியாது. மகனே எந்திரா. காசியில அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான பேர் தியானம் செஞ்சுட்டு உட்காந்துருக்கான். என்னன்னு எந்திரா, அவன் முட்டாள், நீ எந்திரி, போ 10 அடி தள்ளு, இன்னும் போ உட்காடுறாங்க. இங்கதான் இணையலாம். இப்ப இந்த சூழலை அறியலைன்னா நான் வளருவேனா? நான் இருக்க முடியுமா? தியானம் கத்துக்கிறது எரும மாடும் கத்துக்குது, பசு மாடும் கத்துக்குது,
எல்லாமே கற்றுக்குது. அது முக்கியம் இல்லை, எதை எப்படி கற்றுக்கணும். அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குருமார்கிட்டையும், நீ தியானம் கற்றுக்கிற போர்டு வச்சுட்டா இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டா போகிற இல்லை, அதெல்லாம் அப்படி செய்ய முடியாது. அந்த சமனா எடுத்துகிட்டு போகணும். ஒரு லிஃப்ட்டு எப்படி சமனா அப்படி போகுதோ அந்த மாதிரி சமனா மேலே போகணும், சமனா கீழே வரணும். 2 பேரும் அப்படி தன்னுடைய சந்திரனும் சூரியனும் வைப்ரேஷன்லேயே வேலை பயிற்சியில் நடந்துக்கிட்டே இருக்கணும். வைப்ரேஷன் முடிஞ்சு கீழே எல்லா உடலில் இருக்கிற எல்லா பணியும் முடிஞ்சோன்னே 2 பேரும் காம்பினேஷனாக சேருவாங்க. இப்போ பல நாள் சந்தித்து கொண்டவர்கள், பல நாள் காதலித்து கொண்டவர்கள், பல நாள் பார்த்தவர்கள் ஒரு நாள் இணைந்தார்கள். இணையும் போது நீ கடவுளாக மாறுறாய். அப்ப இந்த உலகத்துக்கு பெரும் பணி செய்கிறாய். அப்ப அந்த என்ன பணி என்பதை அப்பொழுது உனக்கு தெரியும். இவ்வளவுதான் விஷயம். அப்ப எவ்வளவு கவனமாக ஒரு தியானம் என்பது கடைகள்ல இருக்கிற பொருட்கள் மாதிரியோ எங்க பார்த்தாலும் வச்சிருக்கிறாங்கிறதுக்காக போய் செஞ்சிடக்கூடாது. அப்ப அதை பெரியவங்க எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னா, கண்டறி. உலகத்தில் பெரிய சவால், நல்ல தியானத்தை நல்ல குருவை உன்னால கண்டே பிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சாலும் அடுத்தது என்ன சொல்றாங்க, தக்க வச்சு கொள்ள முடியாது. அது தக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதுலேருந்து பிச்சுக்கிட்டு போறதுக்கு உன் உடலோ உன் மனசோ தயாரா இருக்காது. அங்கேயும் நீ வாழ்வோ சாவோ காத்திருக்கணும். புரியுதுங்களா? பஞ்சபாண்டவர்கள் கிருஷ்ணனை தக்க வைத்தார்களா இல்ல கிருஷ்ணன் பஞ்சபாண்டவரை தக்க வச்சானா? நீங்களே சொல்லுங்க. பஞ்சபாண்டவர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க கிருஷ்ணனை தக்க வச்சுக்கிட்டு கிருஷ்ணா நீருன்னு சொன்னாங்களா இல்ல கிருஷ்ணன் பஞ்சபாண்டவர்களை தக்க வச்சுக்கிட்டு இருந்தாரா? அப்ப கிருஷ்ணர் இல்லைன்னா அந்த பஞ்சபாண்டவர் என்ன இருப்பாங்க? அதே போலதான். அப்ப கிருஷ்ணர் தான் சமன் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர். அப்ப அந்த சமன் வேணும். அவன் என்ன சொன்னான், கிருஷ்ணன் குதிரையை நான் ஓட்டுறேன் நீ பண்ணு அப்படின்னா என்னன்னா, குதிரை வேற ஒருத்தன் ஓட்டுனா சேக்காயி குறி மிஸ் ஆயிரும். இவன் குதிரை ஓட்டுற மாதிரியே தெரியாம குதிரையை எப்படி இயக்குவாங்கிறத அப்ப பாத்துக்கங்க. அப்ப சந்திரனும் சூரியனும் ஓடிக்கொண்டே இருந்தா நீ குறி பார்த்து பண்ண முடியாது. அப்படி இணையும் போது அங்க அமைதியா ஒரு விஷயம் நடக்கும். புரியுதா? அடுப்பு சில நேரத்துல நல்லா கவனிச்சு பாருங்க. நான் சின்ன வயசுல இருந்து விறகடுப்பு பக்கத்திலே இருந்து வளர்ந்தவன். அடுப்பு சில நேரத்துல ஒரு தெய்வீகமா எரியறத பார்க்கலாம். விறகடுப்பு அந்த அந்த அடுப்போட தன்மையில அந்த குழம்போட தன்மையே மாறும். புரியுதுங்களா? அந்த மாதிரி இந்த சந்திரக்கலை சூரிய கலையால அந்த இடத்த அந்த போரை அர்ஜுனன் வென்றான். அதுக்கு அந்த சந்திரகலையும் சூரியகலையும் வேற மாதிரி போயிடாம குதிரையை கிருஷ்ணன் இயக்கினான். அப்ப அந்த போர் எதை சொல்ல வருது அப்படின்னா, அது ஞானத்துக்கான போர். அந்த இடத்துல என்ன மாதிரி சமன் செய்யக்கூடிய ஒருத்தன் இருக்கிறான். அப்ப எதிரில் ஒருத்தன் தோக்குறான்ல. ஏன் தோக்குறான்னா, சூரியனை முதல்ல எழுப்பிடுறான், பின்னாடி சந்திரா வா வாங்கிறான். அப்ப சந்திரன் இங்க நிற்கிறான், சூரியன் இங்க நிற்கிறான். போர்ல எப்படி ஜெயிப்பான்? கிருஷ்ணன் சந்திரனையும் சூரியனையும் இப்படி நிப்பாட்டியிருக்கான், இப்படி நிப்பாட்டிட்டான். அப்ப அவன் போர்ல ஜெயிப்பானா? சூரியன் இங்க நிக்குது, சந்திரன் இங்க நிக்குது, இவன் போர்ல ஜெயிப்பானா? இப்ப ஒரு ஞானிகிட்ட சந்திரனும் சூரியனும் இப்படி இருக்கிறாங்க, இருப்பது மாதிரியே இல்லாம இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அவனுக்கு வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. அவன் சொல்றான், நம்ம வாழ்ந்தா என்ன வாழனா என்ன, அந்த இணைப்பே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதுதான். அப்ப நமக்கு புராணங்களும் நமக்கு பண்டைய காலத்துடைய வரலாறுகளும் எதை கற்றுக் கொடுக்கிறது? ஒரு உண்மைத்தன்மையை ரொம்ப உறக்கமாக, ரொம்ப தெள்ள தெளிவாக, பண்டைய காலத்துக்குள்ள இருக்கின்ற இவ்வளோ கீதைகளையும், இவ்வளோ புராண கதைகளையும், இவ்வளோ பெரிய இதிகாசத்தையும், இவ்வளோ பெரிய மகாபாரதத்துக்குள்ள இருக்கிற செயலையும், ராமாயணத்துக்குள்ளையும் படித்து ஒரு வேத விற்பனர்கள் இரண்டையும் சமன் பண்ண தெரியாமலே அவர்கள் சமம் செய்கிற மாதிரியே நின்னுக்கிறாங்க. உலகத்துக்கு ஒரு முன் உதாரணமா இருக்க வேண்டிய யாருன்னா வேத விற்பனர்கள் தான். அந்த முன் உதாரணமா இருக்க வேண்டியவங்க ஏன் முன் உதாரணமா நிக்கல? இந்த மக்களையே அவங்க வழி நடத்தலாம். இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மக்களையும் ஒரு வேத விற்பனருக்கு பின்னால்
ஏன் ஓப்பனா சொல்றேனே, ஒரு பிராமணர்களுக்கு பின்னால் உலகமே அணிதிரண்டு போய் அவங்க முன்னாடி நிக்கலாம். நீங்க வழி நடத்துங்க, நாங்க உங்கள் பின்னால் வருகிறோம், அதற்கான தகுதியும் திறமையும் உங்களிடம் இருக்கு அப்படின்னு நம்ம நிக்கலாம் எல்லாருமே. ஏன் அவங்களால வழி நடத்த முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சந்திரனையும் சூரியனையும் அவங்களுக்கு சரியாக பயன்படுத்த தெரியவில்லை. அதனாலதான் ஞானிகள் வருத்தப்பட்டு அவன் என்ன பண்ணிட்டான், இந்த வேத விற்பனர்கள் குறுப்பு சைடே போறது கிடையாது. அவங்கள பெரிதாக எடுத்துக்கொள்றது கிடையாது. அதனாலதான் ராமலிங்க சுவாமிகள்லாம் இந்த லிஸ்டை பத்தியே அவருடைய இதுலயே ஹிஸ்டரியிலேயே இல்லை. இந்த வேத விற்பனர்களை பத்தி ஒண்ணுமே இல்லை, அந்த லிஸ்ட்லயே இல்லை. அப்ப எல்லா ஞானிகளும் அதான். இப்ப நம்மளே அந்த லிஸ்ட்லயே அந்த லிஸ்டுக்குள்ளே இருக்க மாட்டோம். ஏன்னா அதை சமன் செய்ய தெரியாதவன் ராமனை வணங்கியும் கிருஷ்ணனை வணங்கியும் பார்வதியை வணங்கியும் பயனற்றது. புரியுதுங்களா? எதிரில் இருக்கிறான போர் செய்யறவன் மகாபாரதத்துல யார் அவங்க எல்லாம்? கர்ணன். இன்னும் யார் இருக்காங்க? அவங்க எல்லாம் கடவுளை கும்பிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எல்லாம் சக்தி வாய்ந்தவங்க தானே, ஏன் வெல்ல முடியல? சமன் செய்ய தெரியல. இதுதான் பிரச்சனை. அப்ப நீங்க தர்மம் அப்படிங்கறது எதை சொல்றதுன்னா, சந்திரனும் சூரியனும் இருந்தா தர்மம். சந்திரன் இருந்து சூரியன் இல்லைனாலும், சூரியன் இருந்து சந்திரன் இல்லைனாலும் தர்மம் இல்லைன்னு அர்த்தம். நீ தியானம் பண்ணி இங்க சூரியன் இருக்கு இங்க சந்திரன் இருக்குன்னா கூட பயன் இல்லை. எப்பயாவது உன்னை சந்திரன் சூரியன் சந்திச்சுக்கிறாங்க, பயன் இல்லை. இப்ப மாணவர்களுக்குள்ள இதுதான் நிகழ்து. எப்பயாவது சந்திரனும் சூரியனும் உங்களுக்குள்ள சந்திக்கிறான், பரவசம் அடைகிறீங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வெவ்வேறு திசையில நிக்கிறான். ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தன் கீழே நிக்கிறான், ஒருத்தன் மேல நிக்கிறான். அப்ப உங்க உடல் உபாமைகள் சந்திக்கிறீங்க, உடல் பிரச்சனையை சந்திக்கிறீங்க. கண்ட உணவுகளையும் கண்ட நார்த்து மண்டு கடையிலையும் போய் இரவு பகல் பாராம வெந்நீர்ல ஆத்தி குடிச்சு அங்க ஒன்றும் பயனற்று நிக்கிறீங்க. அதுக்கு காரணம் இதுதான். அப்ப ஒரு தியானத்துல துன்பம் இருக்கலாம். ராமகிருஷ்ணனுக்கு இல்லாத துன்பமா, விவேகானந்தருக்கு இல்லாத துன்பமா, எனக்கு இல்லாத துன்பமா? துன்பம் இன்பமாக மாறுறது காரணம் ரெண்டு பேரும் சமமா நிக்கிறான். அப்ப அவன் என்ன நினைக்கிறான், உடல் துன்பப்பட்டால் பரவாயில்லை. இந்த கலை சிறந்து கலை வண்ணத்தோட நிக்குது இல்ல. அப்ப அவன் என்ன சொல்றான், ராமகிருஷ்ணருக்கும் விவேகானந்தருக்கும் என் போன்ற ஆள்களுக்கு என்னன்னா, நாங்க துன்பம்தான். எடுத்துக்காட்டுக்கு முதல்ல துன்பத்துல தலை சிறந்தவன் ராமகிருஷ்ணன், ரெண்டாவது கேட்டகரி விவேகானந்தர், மூணாவது என்ன வச்சுக்கலாம். இப்ப இவங்க ரெண்டு பேரோட எனக்கு கொஞ்சம் துன்பம் கம்மி தான். இப்ப இந்த துன்பம் நிறைந்த 3 பேருடைய வாழ்க்கையிலையும் நாங்க எங்க இன்பமாக ஆகிறோம் அப்படின்னா, எங்க 3 பேருக்கும் காட்சியாக தெரிகிறது நடராஜரும் காளியும் சமமாக நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். நாங்க நடராஜர் காளியை சமமாக நடனம் ஆடுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு காலகட்டத்தில் நடராஜரும் காளியோட இணைப்பையும் நாங்க பார்க்கிறோம். ஒரு காலகட்டத்தில் நடராஜரும் காளியும் உள்ளே இணைந்து கொள்றதையும் நாங்க பார்க்கிறோம். ஒரு காலகட்டத்தில் காளி போய் நடராஜரோட மெர்ஜாய் நடராஜர் மட்டும் காலை தூக்கி நிக்கிறதையும் நாங்க பார்க்கிறோம். அப்ப எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை துயரம் வந்தாலும், எத்தனை கஷ்டம் வந்தாலும், இந்த உடல் புட்டுக்கிட்டே போனாலும், இந்த உடல்ல இருந்து பிச்சுக்கிட்டு போனாலும், பார்க்க வேண்டியதை பார்த்ததுனால அட போடா அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். இந்த உடலுக்கு ஒரு நோய் ராமகிருஷ்ணனுக்கு, கவலைப்படாம நின்னாம பாருங்க. அதுக்கு காரணம் பார்க்க வேண்டியதை பார்க்கிறோம்டா, உடல் அது கடல் அது போடாங்கிட்டு அப்படின்ட்டாங்க. வாழை இலையில சோத்தை போட்டோன்னா வாழை இலை சுருங்கும். ராமகிருஷ்ணர் வாழை இலையில 2-3 ஓட்டை விழுந்துருச்சு, சுருங்கலை. அப்ப ராமகிருஷ்ணர் அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த இலை இந்த உணவு இது ரெண்டுமே எனக்கு எப்படி தெரியுதுன்னா, இந்த இலையும் இந்த உணவு இருக்குல்ல, இதற்கு மேல ஒண்ணு தெரியுதுன்னாராம். என்னங்க தெரியுது அப்படின்னா, அதுதான் நடராஜர் தெரியுறாரு, என் தேவி காளி தெரியுறா. அதனால இதை பத்தி கவலை இல்லைன்னு அந்த ஓட்டை இலையிலேயே சோத்தை போட வேண்டியது, அப்படியே திங்க வேண்டியது, குழம்பு ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த உடல்ல ஊருக்கே உபதேசம் பண்ணி, ஊருக்கே ஆசீர்வாதம் பண்ணி, தனக்குள்ள இருக்கிற நோயை சரி செய்யணும்னா, ஓட்டையில பல பிரச்சனைகள் இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் பார்க்க வேண்டியதை பார்த்துக்கிட்டே இருக்கேன், நான் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறதான் விஷயம். அதனாலதான் ஒரு ஓட்ட மண் சட்டியில ஒரு ஞானி உட்காந்து சோறு வாங்கி தின்னுட்டு உட்காந்துருப்பான். அதுல ஒழுவும் எல்லாம் தெரியும்,
ஏன்னா அவன் சோத்தை தாண்டி ஒண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ஒருத்தன் டயர்டு ஆக மாட்டான், ஒரு ஞான உபதேசம் பேசுறவன் ஒருத்தன் பயணத்துல அப்படின்னா அவன் ஏதோ ஒண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். புரியுதா? நமக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு விஷயத்த டயர்டாகி போய் ஏதாவது ஒரு உடையையோ உணவையோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிடுறோம், பார்க்க வேண்டியதை பார்க்கல. அப்ப அவனுக்கு என்டர்டைன்மெண்ட்டே இல்லாம போயிருது. பார்க்க வேண்டியதை பார்த்தோன்னே அங்க ஒண்ணு என்டர்டைன்மெண்ட் ஒண்ணு இருக்குல்ல, கடல், பீச்சு, அந்த பொருட்காட்சி, அந்த திரைப்படம், நாவல், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவனுக்கு தேவைப்படாம போயிருது. அதனால இது எப்பயுமே உடல் சமன், உடல் செயல் வடிவம் சரியா, அதனாலதாங்க ஒரு குரு முக்கியம்னு சொன்னாங்க. அது ஒரு குரு முக்கியம்னா, பாத்திர கடையில இன்னைக்கு வந்து ஒரு பஜாருக்குள்ள போனீங்கன்னா 500 பாத்திர கடை இருக்கும். அதனால எல்லா பாத்திர கடையிலையும் போய் பாத்திரத்தை அண்டா எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு எடுக்கக்கூடாது. அது மாதிரி எல்லா குருவும் கிடையாது. ஒரு குலத்திலிருந்து வந்தவன், அதை சமன் செய்யக்கூடியவன். புரியுதுங்களா? கர்ணன் கடவுள் தான், கிருஷ்ணனு கடவுள் தான். அப்ப ஏன் கர்ணன் ஜெயிக்கல? கர்ணனுக்கு நீ என்ன வேணாலும் கதை சொல்லிப்பா, கவச குண்டலத்திலே பிறந்தான், எதுல வேணாலும் பிறந்தானு. ஏன்டா ஜெயிக்கல சொல்றா? கிருஷ்ணன் அங்க நிக்கிறான், இங்க நீ களத்தில் நிக்கிற, ஏன் வெல்லல? சொல்லுங்க, ஏன்னு சொல்லுங்க. அப்ப மதிங்கிறது யாரு? தேவி பார்வதி. அப்ப மதி இருந்தா என்ன பண்ணுவோம்? எங்க நிக்கணுமோ அங்க நிப்போம்ல. இப்ப மதி இல்லாத மனிதர்கள் நீங்க எல்லாம் என்ன, நிறைய பேர் மனிதர்கள் என்ன பண்றாங்க? எங்க வேணாலும் நிக்கலாம் அப்படிங்கிறது பேர் கிடையாதுல்ல. எங்க நிக்கணுமோ அங்கதான் நிக்கணும். வெற்றி தோல்வி எல்லாம் அடுத்ததுங்க. எங்க நிக்கணுமோ அங்கதாங்க நிக்கணும். புரியுதா? ஒரு சரியான கூரை வீடு, அங்க போய் நிக்கிறதுக்கு நம்ம வந்து சோம்பேறித்தனம் போடக்கூடாது. அங்கதான் நிக்கணும்னா நிக்கணுதான் ஆகணும். ஏன்னா அங்கதான் கடவுள் இருக்கானா, அங்கதான் நிக்கணும். அதுக்காக பெரிய அரண்மனையில உட்காந்துருப்போம், அங்கே போய் நின்னா நமக்கு ஒரு கௌரவம்னு நின்றுட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவன் இருக்கிற இடம் தான் அரண்மனை. புரியுதுங்களா? அப்ப அந்த கர்ணன் இவ்வளோ பெரிய விஷயத்துல பிறந்தவன், எதிரில் இருக்கிற கிருஷ்ணனை யாருன்னு தெரியலையே. அவன் தான்டா சந்திரக்கலை, அவன் தான் சூரியக்கலைன்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? அப்படின்னு நின்றுப்பான்ல. இப்ப வரலாறுல என்ன ஆனா, வரலாறு முழுக்க இருக்கிறான், ஆனா மதியை பயன்படுத்தாத ஒரு கர்ணன்கிற பெயரோட நிக்கிறான். கர்ணன்னா அவங்க வாரி கொடுக்கறல அப்படி இப்படின்னு கதை சொல்லிட்டு உட்காந்துருக்காங்களா மனித கூட்டம். மதி வேணும். ராவணனுக்கு அதுதான், மதி இல்லாதனாலதான் இப்படி. இந்த உலகத்துல எல்லா மனிதனுக்கும் அறிவு இருக்கு, மதி இருக்கா? ஒரு பெரிய குருங்க ஒரு 100 கோடி பேருக்கு தியானம் கொத்து கொடுத்துட்டு இருக்கான். ஒரு பிச்சைக்காரர் வர, அந்த பிச்சைக்காரர் வரும்போது ஒரு சின்ன சலசலப்பாகுது. எத்தனை பேத்துக்கு? 100 கோடி பேத்துக்கு. வேர்ல்டுலேயே அவன் தான் பெரிய குரு. 100 கோடி பேத்துக்கு தியானம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கான். ஒரு பிச்சைக்காரர் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கிற, அருவருப்பா இருக்கிற ஒரு பிச்சைக்காரர் அப்படி கிராஸ் ஆகுறாரு. அப்ப கிராஸ் ஆகும்போது அந்த கூட்டத்துல ஒரு சின்ன சலசலப்பு. ஏன் சலசலப்பு நடந்ததுன்னே தெரியல. இந்த குருவுக்கு டிஸ்டர்பன்ஸ். யாரா இந்த பிச்சைக்காரன்? இந்த ஆள் வந்து நம்ம இவ்வளோ ஒரு டெடிகேஷனா கிளாஸ் போயிட்டு இருக்கிறத இந்த ஆள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டானே அப்படின்ட்டு இந்த பசங்கள்லாம் கூப்பிட்டு, அவர் எங்கேருந்து வந்தார், யாரா அவரு என்ன அப்படின்னு வந்து கேட்டான். உடனே அவர் இது தெரியல, எப்படி வந்தாருன்னே தெரியல, ஆச்சா புச்சான்னு சொல்லி அவரை அப்ரூவ் படுத்துறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் அப்ரூவ் படுத்திட்டாங்க. அவர் அப்ரூவ் படுத்தி 10வது நிமிஷமே இந்த கூட்டத்தை இவரால் அந்த நெறியை ஒழுங்குபடுத்த முடியல, கிளாஸை வகுப்பை நடத்த முடியல. அப்ப அவரு அந்த வகுப்பு முடிச்சுட்டு வந்துட்டு அறையில உட்காந்துட்டார். அப்ப ஒரு பெரிய கிண்ண சாதனை, உலகத்திலே ஒரு பெரிய வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ண வேண்டியவரை கடைசி நிமிஷத்துல விட்டுட்டார். அந்த ஒருங்கிணைத்து பண்ண முடியல. அப்ப ரொம்ப சலனப்பட்டு குரு கிட்ட போய் கதறாரு. கதறி அப்படியே தியானம் பண்றாரு. இப்ப சொல்றாரு, மடையா வந்தவனே நான் தான், பிச்சைக்காரன் இல்ல, அது நான் தான். அதுவே ஒன்னால கண்டுபிடிக்க முடியலன்னா 100 கோடி பேத்துக்கு இல்ல 1000 கோடி பேத்துக்கு தியானம் எடுத்த நீ புரோஜனம் இல்லாத மாங்காடா நீ, மதி இல்லாத மாங்காடா நீ.
சந்திரனை இங்கே வச்சுக்கிட்டு சூரியனை அங்கே வச்சுக்கிட்டு நீ என்னடா தியானம் பண்ணுற, நீ என்னடா தியான குரு, அட்டிச்சனா செவுள் பிஞ்சிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். புரியுதுங்களா? அதுதான் ஞானிகள்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னடா குரு, எங்கடா இருக்கு? பரணியில் ஒருத்தன் உட்காந்துருக்கான், ஒருத்தன் இங்கே உட்காந்துருக்கான், 2 பேரும் அவனுக்கு என்னன்னு பெக்கரான்னு உட்காந்துருக்குறாங்க. இப்போ நம்ம பாடம் எடுக்கிறோம், ஒருத்தன் இங்கிட்டு பார்த்துட்டு இருக்கான், ஒருத்தன் அங்கிட்டு பார்த்துட்டு இருக்கானா, நான் என்ன எப்படி பேசிக்கிட்டு இருக்க முடியும் சொல்லுங்க? அந்த மாதிரி சந்திரன் எனக்கு என்னான்னு வேலை செய்கிறான் உடல்ல, சூரியன் எனக்கு என்னான்னு இங்கிட்ட ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் பெப்பரான்னு. நீ என்னடா குரு? நீ எவனுக்குடா என்னடா பாடம் எடுத்து என்னடா பண்ணிட போற? நீ எவ்வளோ பெரிய உயர்ந்த தத்துவத்தை சொல்றா, உனக்குள்ள இருக்கிறவனே உன் பேச்சை கேட்கலையே, கட்டுப்படுத்த முடியலையே, அதை கரெக்ட் பண்ண முடியல, நீ எவனடா கரெக்ட் பண்ணுவ? நீ எவனுக்காக? இப்போ நான் இருக்கிறேன், எவனுக்காக வகுப்பு எடுக்கிறேன்? உனக்காக வகுப்பு எடுக்கிறேனா? உனக்காக வகுப்பு எடுக்கிறேனா? நான் எவனுக்காக எடுக்கிறேன்? நான் எடுக்கிறது உனக்குள்ள இருக்கிற சந்திரனுக்காகவும் சூரியனுக்காகவும் வகுப்பு எடுக்கிறேன். அப்ப எனக்குள்ள இருக்கிற சந்திரன் சூரியனே சரியில்லை. ஒருத்தன் கிழக்க பார்க்கறவன் மேற்க பார்க்கறான், மேற்க பார்க்கறவன் தெற்க பார்க்கறான். அப்ப எனக்குள்ள இருக்கிற சந்திரன் சூரியனே சரியில்லாத போது உனக்குள்ள இருக்கிற சந்திர சூரியனை நான் எப்பரா சரி செய்ய முடியும்? இவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வகுப்பு எடுக்கிறேன்னு நினைக்கிறான். டே, ஆணுக்கு பெண்ணுக்கு எங்கடா வகுப்பு எடுக்க முடியும்? உனக்குள்ள என்னடா நடந்துச்சு? என்னடா பார்த்த? ஒரு ஆணையும் பொண்ணையுமா பார்த்த? சந்திரக்கலையும் சூரியக்கலையும் பார்த்த. அப்ப சந்திரக்கலையும் சூரியக்கலையும் பார்த்தவன், இணைச்சவன், அதுக்குள்ள வேலை செஞ்சவன். அப்ப ஆப்போசிட்ல உட்காந்துருக்கவன் என்ன மனுஷன், அவனுக்கு என்ன வேணும்? சந்திரக்கலையும் சூரியக்கலையும் ஒழுங்குபட்டாதான் அவன் தெளிவாகும். அப்ப நீயே தெளிவில்லாதவன், உன் சந்திரக்கலை சூரியக்கலையை தெளிவா, நீ என்னடா குரு? நீ என்னடா வகுப்பு எடுக்கிறவன்? அப்படின்னு அவனை 100 கோடி பேருக்குல 1000 கோடி பேர் மதி இல்லாத மாங்கா பட அவனு கண்ணா அவனா திட்டிட்டு போயிட்டாரான். புரியுங்களா? இதுதாங்க நடக்குது. சொல்லுவாங்கல்ல, இவங்க கரெக்டா இருந்தா நம்ம ஏங்க வர்றோம் வந்து வேலை செய்யறது, நம்ம ஏங்க பேச போறோம்? இங்க இவ்வளோ குரு இருக்கிறான், இல்லைன்னா நான் என்ன பெரிய பெசல்? எந்த அடுப்பை பற்ற வச்சாலும் அடுப்பு எரியும். ஒழுங்கா அந்த வேலையை பார்த்தா நம்ம ஏன் போய் ஒரு வேலையை போய் செய்யறதுக்கோ இதை பத்தி பேசுறதுக்கோ வாய்ப்பு எதுக்கு உருவாக போகுதுங்கிற. நான் என்ன சொல்றேன்னா, ப்ரொஃபஷனலா நீ முதல்ல தெரியாவு, அதானே ரொம்ப முக்கியம். நீ உலகத்தை காப்பாது, நீ பட்டத்தை பெற்றிருக்க, உனக்குள்ள என்ன? வாத்தியாரா இருக்கக்கூடாதுங்க. வாத்தியாருக்குள்ள நல்ல தன்மை இருந்தாதான் அவர் ஒரு குருவா மாற முடியும். ஒரு குருக்குள்ள கடவுள் இருக்கணும். கடவுளுங்கிறவன் சந்திரனும் சூரியனும் இருந்தாதான் குரு கடவுளாக இருப்பார். அப்ப கடவுள் என்ன பண்ணுவார்னா, குருங்கிற அந்தஸ்தை கடவுள் கொடுப்பார், பல்கலைக்கழகம் கொடுக்காது. புரியுதுங்களா? பல்கலைக்கழகத்தால என்ன கொடுக்க முடியும்? நீ படித்ததுக்காக பட்டம் கொடுக்கலாம். இப்ப குரு என்ன பண்ணுவார்னா, சமன் செய்தவன் வா கூடுவார். வாப்பா தம்பி, இவ்வளோ சமன் செஞ்சுக்கிட்டு நீ ஏன் இங்கே உட்காந்துருக்க, போ நகரத்துக்குள்ளே போயிட்டு வா, டே அம்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாடா, போயிட்டு வாடா அப்படின்பார். சரி, போகும்போது சும்மா போகாத, கையில் ஏதாவது ஒன்று பொருள் எடுத்துகிட்டு போ அப்படின்னா, என்ன பொருள்? ஒரு குச்சி கிடக்கு பாரு, எடுத்துகிட்டு அப்படியே போ. சரி, குச்சியோட போகாத, இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி அங்கே கிடக்கு பாரு, எடுத்து போத்திக்கிட்டு அப்படியே போ. அப்படியே போத்துட்டு குச்சியோட இப்படி போறாரு. எதுக்குடா இவர் போக சொன்னாரு குருநாதர்? அவருக்கு இவர் குரு, இவர் சிஷியர், எதுக்கு இப்படி போக சொன்னாரு அப்படின்னு குச்சியை எடுத்துட்டு ஆடு மேய்க்கிற மாதிரி இப்படியே போறான். பார்த்தா அங்கே எல்லா வேலுமே இவரை போய் விசித்திரமா பார்த்துட்டு வணங்குறாங்க, ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. ஒருத்தன் முடியாத தேநீரை வாங்கி கொஞ்சம் கொடுக்குறான். இப்போ இவர் உட்காந்துருக்காரு, மரத்தடியில் தலையை சொரிஞ்சுக்கிட்டு இப்படியே உட்காந்துருக்காரு, பேக்காம மாதிரி உட்காந்துருக்காரு. அங்கே ஏதோ கேட்குறாங்க, நீங்க எங்கேருந்து வரீங்க, என்ன ஏது அப்படிலாம் விசாரிக்கிறாங்க. அப்போ இவர் நினைக்கிறாரு, என்ன புதிதாக ஏதோ மனிதனை பார்க்குற மாதிரி வினோதமா பார்க்குறாங்க, பேசுறாங்க, என்ன ஏது அப்படின்னா, அப்ப அடுத்த கிராமம் ஒரு 20 கிராமம் போறதுக்கு அப்புறம் இவருக்குள்ள தோணுதான், ஆகா குரு நமக்குள்ளே ஒரு கடவுள் தன்மையை படைச்சு அமைச்சிருக்கிறாரு அப்படின்னாராம். அப்ப குரு தோன்றினாராம், என்ன குருநாதா அப்படின்னாராம், தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காத, நீ குரு, புரியுதா? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்திருக்கிய, அப்படின்னா நீ சிஷியனா இருப்ப, நீ குருடா. அதனால ஷார்ப்பா நான் உன்னை அனுப்பும் போதே தெரிஞ்சிருக்கணும், புரியுதா? குச்சியை தொடும் போதே தெரிஞ்சிருக்கணும், புரியுதா? என்ன இப்படி இருக்கிற, இதெல்லாம் இருக்காத, சரியா? போ.
பணி செய்ப்போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாரான். இப்போதான் அவன் ஒரு மாதிரி என்ன ஃபீல் பண்ணிட்டானா, ஒரு ஒரு சிலகாயுதம் அடைஞ்சிட்டானா. ஆகா பாரு எப்படிப்பட்ட ஒரு செயல் அப்படின்னு. இந்த மாதிரி தான் உங்களுக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சமன்படுத்துறதுக்கு சமன்படுத்த முடியாது, சமன்படுத்த போராடணும், சமன்படுத்துறதுக்கான பணி நடக்கணும். நமக்குள்ளேருந்து சமன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி அந்த சமன் பண்ணதுனால தான் நம்ம ஏதோ ஒரு வேலையை பேசுகிறோம். ஏதோ ஒன்று கற்றுக்கொண்டோம். எங்கேயோ ஒரு இடத்துல தியானத்தை ஒரு மாஸ்டர் வந்தார், அவர்கிட்ட பிடிச்சிட்டு கற்றுக்கிட்டோம். 4 சிவவாக்கியர் புக்கையா காகபஜண்டர் புக்கையா ஏதோ குப்பரப்படுத்து படிச்சு விட்டு அங்கேருந்து ஓடி வந்து உட்காந்துட்டு 4 வகுப்பு எடுக்கிறது பேர், அது பேர் தியானம். வகுப்பு கிடையாது. உலகத்திலே வகுப்பு என்பது நமக்கு சந்திரனும் சூரியனும் நமக்கு வகுப்படுப்பான். இப்போ எனக்குள்ள வர உரைகள்ல பாதி உரை சந்திரன் பாதி உரை சூரியன் கொடுக்குறான். இப்ப நான் படிக்காதவன், சூரியனும் சந்திரனும் படிச்சவங்க. ஓகே, அப்ப அவன் என்ன பண்றான், நான் படிக்காத பாடத்திட்டத்தெல்லாம் அவன் படிச்சு வச்சிருக்கிறான். அவன் எனக்குள்ள இருந்து உபதேசிக்கிறான், போய் உபதேசிக்கிறான்னு. புரியுங்களா? அப்ப உள்ள வந்து இசைக்கப்படுது, வெளியில கேட்குது. அப்ப நான் அந்த சவுண்டை வந்து பிரதிபலிக்கிறேன் உங்ககிட்ட. இவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிறது. இப்ப நான் உங்களை நோக்கி வர்றதுக்கு, உங்களை நோக்கி பார்க்கறது பக்தி கிடையாது, சமன். நான் கொஞ்சம் சமன் பட்டிருக்கேன், தயவு செய்து நான் வந்து உன் அருகாமையில் வந்தேன்னா நீயும் கொஞ்சம் சமன் படுற வாய்ப்பு இருக்கு. அதனால சமனாகு. ஏணி வச்சாலும் எட்ட முடியாத அளவுக்கு உன்னுடைய நாடிகள் இருக்கு, உன்னுடைய சுவாசம் இருக்கு. ஒன்று சந்திரகலை ஒழுங்கா உருப்படியா பண்ணுது, இல்லை சூரியகலை உருப்படியா பண்ணுது. ரெண்டும் சரிவர ஒரு சரியான தன்மைக்குள்ள செயல்பட மாட்டாங்க. அப்ப பல ஆண்டுகள் தேவைப்படும். அதை சமன் பண்றதுக்கான வாய்ப்பை எனக்கு சந்திரனும் சூரியனும் வழங்கி இருக்கிறாங்க. அதை வழங்கி இருக்கிறதுனால நான் வர்றேன். என்னுடைய ரோல் என்னன்னா, நான் போய் நிற்கிற இடங்கள்லாம் அந்த இடம், அந்த மண், அந்த தரை, அந்த வீடு, அந்த கடை, அந்த மரங்கள், வழிகள், செடிகள் எல்லாமே சமன் பெறும். அந்த சமன் பெறத்துக்கு ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அப்போ நான் போய் இன்னைக்கு நின்றுட்டு வந்தேன்னா கூட இன்னொரு 5 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் கழிச்சு கூட அந்த இடத்தோட தன்மைகள் மாறும். அப்போ நகரப்புறத்துக்குள்ள சூரியனும் சந்திரன் என்ன பண்ணுறான், ரொம்ப உயரத்துக்குள்ள இருக்கோண்டா நாம வந்து எப்பயாவது ஒரு தடவை பூமிக்கு இறங்கி வந்து உள்ள வந்து இந்த மாதிரி சமமா 2 பேரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் நேர்கோட்டில் வேலை செஞ்சா அப்படி இருக்கும். அதான் நம்ம வேலை. இப்போ பூமியில குருவாக நான் வேலை செய்யல, பூமியில சந்திரனும் சூரியனும் களத்தில் இறங்கி வேலை செய்யறான். அவ்வளவுதான் விஷயம். இப்போ என் உடல்ல சந்திரனும் சூரியனும் ஒரே நேரத்துல ஒரு பணி செய்யறாங்க. அப்ப மேல வானத்துல பாக்குற சூரியனை சந்திரனும் பூமியில இறங்கி வந்து வேலை செஞ்சா எப்படி இருக்குங்கிறது இமேஜினேஷன் இல்லை, அதுதான் நிஜம். அப்ப அவங்க 2 பேர்த்தோட தன்மையையும் அப்படியே கொடுக்குறாங்க. சூரியனை நேரடியா கொடுத்தா எரிஞ்சு போயிடுவ, பேக் பண்ணி சந்திரன் பேக் பண்ணி ஒன்னா நின்று வேலை செய்யறாங்க. அப்ப சூரியனை சுத்தி பேக் பண்ணி இருக்கிறது யார் பேக் பண்ணியிருக்கிறா? சந்திரன் பேக் பண்ணியிருக்கிறான். அப்ப நீ வந்து இமாச்சலை வந்து கொண்டாடுறதுக்கு, இமயமலை தொடர்களை கொண்டாடுறதுக்கு, மேற்கு தொடர்ச்சி மலையை தொடரை கொண்டாடுறதுக்கு என்னன்னா, அங்க சூரியன் இருக்கிறான், அதை சுத்தி ஒரு பனிப்படர்ந்த ஒரு சில்னஸ் தன்மையை நீ பார்க்க முடியும். அப்ப நீர் நிறைந்த அருவிகளையோ ஒரு டேம்லையோ ஒரு ஞானி இருக்கிறான்னா அங்கு அவன் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பாபநாசமோ குற்றாலமோ இந்த மாதிரி நீர்நிலைகள்லாம் ஞானிகள் இருக்கிறாங்க. இப்ப அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல தேர்ந்தெடுத்து போகன் அங்க வசிச்சான் அப்படின்னா, பார்வதி தேவியும் அவன் அந்த இடத்த வந்து ஒரு செயல் வடிவமா இருக்கிறதுனால தான் அங்க வசிக்கிறதுக்கு விஷயம். அப்ப இவங்க சூரியனாக இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள ஒரு பனிப்பொழிவு இருக்கும். அதுக்கு காரணம்னா 2 தன்மை கொண்ட ஒரு ஜெயல் அங்க இணையும் போது 2 தன்மையோட அந்த ஒரு வேற ஒரு வடிவத்துக்கு வந்து உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இதை சொல்லப்படுறோம். அப்போ நாம் வந்து பணி செய்யும் போது, பயணம் பண்ணும்போது, இந்த உலகத்தில் தறிகட்டு அலையிறதும், இந்த உலகம் ஒரு மாதிரி சொல் பேச்சு கேட்காம மனிதர்கள் வெவ்வேறு மாதிரி பயணிக்கிறதுக்கும் வெவ்வேறு மாதிரி போனதுக்கும் மிக முக்கியமான காரணம் சூரியனும் சந்திரனும் ஒவ்வொரு மனிதன் உடல்லையும் நல்ல தன்மையிலே இல்லை. சூரியன் ஒரு தன்மையிலையும் சந்திரன் ஒரு தன்மையில இருக்கிறதுனால ஒரு ஆணு பெண்ணுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தாய் தந்தை சமாதானம் படுத்தி அவங்கள பேலன்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறாங்க.
அந்த மாதிரி இந்த உலகம் பேலன்சிங்காக ஒரு வேகத்தடை மேலே ஏறி 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 இறங்கிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த ஏறி ஏறி இறங்கும்போது இந்த மாதிரி பேலன்ஸாக இருக்கிறவங்க தனக்காக வாழ்கிறாங்க, பிறருக்கு துன்பம் கொடுக்குறாங்க, நிறைய நெருக்கடி வரும்போது அப்போ இந்த உலகத்தை சமன்படுத்தி எல்லாருக்கும் ஜாதி மதம் மொழிகள் வேறுபாடு இல்லாமல் ஒரு சமன் நிலைக்குள்ள அவன் ஆசையும் படாமல் அவனுக்கு என்ன கிடைக்குமோ அதை ஃபீல் பண்ணாமல், ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஒரு 10th வரைக்கும் தான் கல்வி இருக்குன்னா ஒரு டிகிரி படித்தவனை பார்த்து வருத்தப்படாமல் போராமப்படாமல் அவன் பாட்டில் அவனுக்கு கிடைச்ச வேலையை அவனுக்கு பிடிச்ச விஷயத்த அவன் செஞ்சுட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கிறது. இதுதான் சமன்படுறது. அங்கே தேங்கி நிற்காம நான் ஏன் கீழே நிற்கிறேன், நான் ஏன் ஒடுக்கப்பட்டவனா இருக்கேன், நான் ஏன் அங்கே நிற்கிறேன், நான் ஏன் இங்கே நிற்கிறேன், நான் ஏன் மீசை வச்சுக்கிறேன், நான் ஏன் மீசையை வலிச்சுக்கிறேன், நான் ஏன் இந்த நூல் கட்டிக்கிறேன், இப்படி எல்லாம் ஒன்று இருக்குல்ல. இதெல்லாம் எங்கன்னா சந்திரன் சூரியன் சரியில்லைனா தான் கீக்கி பூச்சி மாதிரி கத்திக்கிட்டு டிவிலையும் பத்திரிகையிலையும் போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. புரியுதா? இதில் அறிவு சார்ந்து டிபேட்டு இந்த விவாதங்கள்லாம் நடத்தி எல்லாம் புரோஜனம் கிடையாது. முதல்ல சந்திரனும் சூரியனும் சமமாக இருந்தால் ஒரு தெளிவு அங்கே நேரடியாக பிறந்திருக்கும். புரியுதா? ராமனை கும்பிட்றதுக்கு, கிருஷ்ணனை கும்பிட்றதுக்கு, சிவனை கும்பிட்றதுக்கு முதல் அடிப்படை தகுதி இது ரெண்டும் ஒழுங்காக இருந்தால் தான் எதிரில் ராமன் எப்படி இருக்கிறான் கிருஷ்ணன் எப்படி இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் சொன்னேன், கர்ணனால கிருஷ்ணனை கண்டுபிடிக்க முடியல, ராவணனால ராமனை கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் உலகத்தில் நம்மள மாதிரி ஆளை இந்த உலகம் கண்டுபிடிக்காம இருக்கு. இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கல, ஒரு சிறு வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. கண்டெல்லாம் பிடிச்சிட்டேன்னு நீங்கள் நினைச்சிடாதீங்க. சிறு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. திருவிழாவில் உங்கள் தாய் தந்தையை தொலைச்சிட்டு நீங்கள் ஒடியாந்துட்டீங்க. இப்போ நான் நின்று உங்களுக்கு வந்துடுவாங்க இருங்க 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 அப்படின்னு சொல்லி அந்த கடைகளில் இருக்கிற பொருள்லாம் வாங்கி கொடுத்து உங்களை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி வச்சிருக்கிறேன். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் காத்திருக்கிறது எதுக்கு காத்திருக்கீங்கன்னா, உங்கள் தாய் தந்தை வரணும் அதுக்காக காத்திருக்கீங்க. இல்லைன்னா வர்றதுக்குள்ளே உங்களுக்கு ஒருக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட பேசி பேசி ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு, ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு. என்ன கான்ஃபிடென்ட்னா, இவர் கொஞ்சம் நல்லவர், அப்போ இவர் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கிறாரு, அப்போ எங்கள் அப்பா அம்மா வர்றதுக்குள்ளே நாங்கள் படிக்கணும், நாங்கள் உயர்வான இடத்துக்கு வரணும், எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. புரியுதுங்களா? இதுதான் அதோடைய விஷயம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, உங்கள் அப்பா அம்மா கடைசி வரைக்கும் உங்க கூட வரமாட்டாங்க, நீங்களும் கடைசி வரைக்கும் உங்கள் அப்பா அம்மாவோட போக மாட்டீங்க. இந்த திருவிழா கூட்டத்தில் தொலைந்து போன மாதிரி ஒரு நாள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக மாண்டு போய் விடுவீர்கள். இதை தெரியாம தான் ஒரு ட்ரையலுக்காக உங்களை தொலைஞ்சு போக வச்சு என்ன கோட்டியாந்து இதை சொல்ல வைக்கிறான் என் வாயில. நீங்கள் பார்த்துக்கங்க. அடிக்கடி நான் தோன்றி கிளுகிழுப்பு கொடுக்க முடியாது, நீங்கள் அவசியம் பார்த்துக்கங்க அப்படிங்கிறது தான் இதோடைய உண்மை தத்துவம், உண்மை செயல். அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கங்க.